நான் ஸ்ரீராம், அண்ணா பல்கலைக்கழக மாணவன். கட்சியில் மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். சக மாணவர்கள் வேற ஏதாவது கட்சியில் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? கண்டிப்பாக பேசியிருக்காங்க. இப்போ நிறையா மாணவர்கள் வந்து இப்போ உள்ள தலைமுறைகளில் எல்லா பொதுவான விவாதமாக என்ன இருக்குன்னா, டிவிகேல சேர்றாங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நாம் தமிழர்லேருந்து அந்த பக்கம் கலைஞ்சு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் இருக்குது. அது அடிப்படையில் ஒரு தவறான கூற்று. ஏன் அப்படின்னா, இப்போ எல்லா சமுதாயத்திலையும் அந்த என்டர்டைன்மெண்ட்டை ரசிக்கிற 5 to 7% மக்கள் இருப்பாங்க தான். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை, அது அவருக்கு வாக்கு சதவீதம் தான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த என்டர்டைன்மெண்ட்டை விரும்புகிறவங்க அந்த காலேஜ் பருவமோ அது முடிஞ்சு 2 வருடங்களாக இருப்பாங்க. அவங்களோட தன்மையை என்னவா இருக்கும்னா, நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு விஷயமே என்டர்டைன்மெண்ட் தான். ஒன்று போர் அடிச்சதுக்கு அப்புறம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ விஜய் வந்திருக்காருன்னா இது வந்து நிலைமையாக நிரந்தரமாக அப்படியே போயிட்டே இருக்காரு. எப்படி வந்து கமல் வந்து போனாரோ அது மாதிரி விஜயும் ஒரு நாள் போவார். ஏன்னா அவருக்கு ஒரு பிடித்தமான கொள்கையோ எதுவுமே கிடையாது. இப்போ அவர் இல்லைன்னா அதுக்கப்புறம் தாய்மட்டத்தில் அடுத்தடுத்த கட்சி நிர்வாகிகளோ யாருமே கிடையாது. இதே வந்து நாம் தமிழர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணன் சீமான் வந்து அடிப்படையிலேயே இளைஞர்களை வச்சு தான் அரசியலை கட்டமைச்சார். அவர் தான் நிறைய இளைஞர்களை அரசியல் படுத்தி ஆரம்பத்திலேயே வீடியோக்களை ஆன்லைன் மூலயமா பதிவிட்டும் பொது இடங்கள்ல பேசியும் அந்தந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போனார் மக்கள்கிட்ட. இப்போ நாம் தமிழரில் உள்ள பிள்ளைகள் அதிகமாக இன்டர்வியூ கொடுக்குறது இதுலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ அதுலேருந்து என்ன விஷயம் தெரியும் அப்படின்னா, இவங்க இந்த பக்கம் உள்ளவங்க படித்து நல்லா இருக்கிற ஒரு ஓட்டை நிறையா ஓட்டை கன்வெர்ட் பண்ணுற ஒரு பக்கமும் டெம்பரவரியாக ஒரு பக்கம் அழிஞ்சுக்கிட்டு என்டர்டைன்மெண்ட்டை விரும்பி மாறிக்கிட்டே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்னொரு பக்கமும் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால 2 பேருக்கும் நிறையா வித்தியாசமும் இருக்குது. அது மாதிரி பண்டைய திராவிட கட்சிகளோட காலமும் நிறைவுக்கு வந்துட்டு 70 ஆண்டு அவங்களோட நிறைவு வந்துட்டு இப்போ வரைக்கும் அவங்க வந்து காசு கூட்டியும் இது பண்ணி தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. அது மாதிரி மேடைகளில் ஆரம்பிக்கும் போது சினிமா பாடல்களை போட்டு ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதோட வெளிப்பாடு அப்படின்னா, மக்கள் வந்து அவங்க மேலே ஆர்வமாக இல்லை, ஸோ பணத்தை வச்சு நம்ம வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் பணத்துக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கிறதுனால அதை வச்சு அவங்க சர்வே ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. நெருப்பை ஓரளவுக்கு தான் குப்பையை போட்டு மூட முடியும். மூட ஒரு நாள் அது கண்டிப்பாக புகை விட்டு எரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி தமிழ் தேசியம் எழுச்சி பெறணும். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, முன்னாடி வந்து மாறுவாங்க அப்படின்ற மாதிரி, இதே தான் அந்த தாவேக்காவில் இருக்கிற சில நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமான் மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அண்ணனோட பேச்சு மினிமம் வந்து 3 மணி நேரம் இருக்கும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் பல புத்தகங்கள் அண்ணன் சார்பெல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அண்ணனும் மிகப்பெரிய புத்தக வாசிப்பாளர் தான். இப்போ மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து முழுமையாக அதை கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலைகளில் ஒரு விஷயத்த பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை முழுமையாக அறகுறையாக கேட்டுட்டு ரீல்ஸில் பார்த்துட்டு பேசுகிறவங்க மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக அந்த வீடியோக்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த எண்ணம் வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்கள வந்து அது மாதிரி கேள்வி கேட்குறவங்கள எந்த விஷயத்தில் மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம எதிர்கேள்வி கேட்டோம்னா அவங்க திணறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் பெரியார் ஆதரிச்சாரு, அதுக்கப்புறம் ஏன் வந்து எதிர்த்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எல்லாரும் பெரியார்னு தூக்கிட்டு இருக்கும் போது அண்ணன் பொறுமையாக பார்த்துட்டு எந்த இடத்துல அடிக்கணுமோ கரெக்டாக அந்த நேரத்தில் அடித்து ஈரோடு கிடைத்ததில் பெரியாரே மண் அப்படிங்கிற வாசகத்தை தெரிவித்து 14% வாக்கு எடுத்திருக்காரு. நண்பர்கள் அவங்கள வந்து நீங்கள் ஏதாவது பேசி மாற்றணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அதில் யாராவது மாறி இருக்காங்க? இப்போ வந்து பேசி மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த டிவிக்கேல சில பேர் பேசுகிறத பார்த்துட்டு இவங்களெல்லாம் யாருமே மாற்ற முடியாது, இவங்க வந்து அப்படியே தான் தெரிவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அவங்க வந்து ஊடகத்தில் வெளியாகிற 1 to 2% ஆஃப் யங்ஸ்டர் தான் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. மீதி உள்ள அனைத்து யங்ஸ்டர்களும் வந்து அவங்களோட இஷ்யூ, அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களோட எக்கனாமிக்ஸ், படிப்பை பொறுத்து தான் அரசியல் கட்சிகளை தேர்வு செய்வாங்க. அதனால தான் இத்தனை வருஷமும் புதுசாக மாற்று வந்தும் யாராலையும் ஜொலிக்க முடியலை. எல்லாம் மாற்றுன்னு வந்து யங்ஸ்டர் ஓட்டை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு வருவாங்க. ஆனால் யங்ஸ்டர் முட்டாள்கள் இல்லை, அவங்களும் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சு தான் வாக்கு போடுவாங்க. நாங்கள் பேசுகிற வரைக்கும் இந்த மாதிரி இந்த 2% என்டர்டைன்மெண்ட்டை நோக்கி போகிறவங்கள மாற்ற வேணா முடியாது. அவங்கள்ட்ட நாங்கள் பேசி பார்ப்போம். ஆனால் அது வந்து நாங்கள் பேசுகிறதே எங்கள் கடமை விட்டுருவோம். ஆனால் மீதி உள்ள 98% இளைஞர்கள் வந்து நாங்கள் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பக்கம் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. இல்லை, அது மாதிரி வந்து யாரும் சொன்னதில்லை. ஏன் அப்படின்னா வந்து என்னோட சுட்டு வட்டாரத்தில் நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுனால எல்லாம் படித்த மாணவர்கள் தான். அதனால எல்லாருக்கும் நாம் தமிழரோட அவசியம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன யாரும் அந்த மாதிரி கேள்வி கேட்கல. நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தலுக்காக நிதி திரட்டுறதுக்காக போட்டிருக்காங்க. இது வந்து அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனமாக வச்சுருந்தாங்க. இப்போ புதுசாக வந்தவங்களும் அதே விமர்சனம் வைக்கிறாங்க, அதாவது திரள் நிதி திரட்டுறாங்க அப்படின்னு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ அரசியல்னாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சேவை கூடிய ஒரு விஷயம் தான் அரசியல். மக்களோட பிரதிநிதியாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் எம்எல்ஏக்களை சூஸ் பண்ணி சீஃப் மினிஸ்டரை நம்ம சூஸ் பண்ணுறோம்.
இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னா அது ஆக்சுவலாக மக்கள் தான் நிதி தரணும். மக்கள் நிதி தந்து பிரதிநிதியை சூஸ் பண்ணணும். மக்கள்கிட்டேருந்து நிதி வாங்காமல் வேற எதுவும் மூலியமா நிதி வந்து எவனோ வந்து அரசியல் பண்ணுறான் அப்படின்னா அவன் வேற எங்கேயோ கொள்ளடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பல கோடிக்கணக்கான ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னா பல கோடிகளில் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ பல கோடிகளை வந்து ஒருத்தன் பண்ணி அரசியலுக்கு வரானா அவன் வந்து அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பான். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து தான் அரசியலுக்கு வராங்க. அது மாதிரி தான் இப்போ திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தெரியும், உங்களுக்கு தெரியும். என்னதான் 40 லட்சம் தேர்தல் ஆணையம் விதித்த வரம்பா இருந்தாலும் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 20 to 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணி அதை வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது என்னங்கிற கோலில் தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால அவங்கள பொறுத்த அளவுக்கு அந்த விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த அளவுக்கு எப்படி அரசியலை பண்ணணுமோ அந்த பாதையில் நாங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ டிவிகே அப்படின்னு ஒரு புது கட்சி வந்தாங்க. அவங்களுக்கு இப்போ மக்கள் எழுச்சி அதிகமாக இருக்குது. அவங்களே ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இலவசம் எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து மக்களுக்கு இலவசத்தை எதிர்த்து திராவிட கட்சிகளுக்கு ஆப்போசிட்டாக நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் போக வாக்கு வங்கிக்காக வாக்கு அரசியலுக்காக மக்கள் அரசியலை கண்டுக்காமல் அவங்களே இலவசங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாச்சு மாநகரத்துக்குள்ள மட்டும் வந்து பேருந்துகளை இலவசம் பண்ணாங்க. அவங்க ஸ்டேட்டு டு ஸ்டேட்டு இது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 4.5 லட்சம் கோடியா இருந்த தமிழக கடன், அதாவது விடுதலை பெற்றதுலேருந்து போன ஆட்சி வரைக்கும் 4.5 லட்சமா இருந்தது. கடந்த 4-5 வருஷத்துல மட்டும் அப்படியே டபுள் ஆயிருக்கு. இது வந்து இவங்க கொடுத்த இலவசனா தான். இதோட நீச்சியா அவங்க வந்து இன்னும் 1000 ரூபா கொடுத்தது 2500 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிற வேற அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம களத்துல இந்த மாதிரி நீங்க ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, தாவேகா அருண் அவங்க IRS அவங்க சம்பந்தமா பூஸ்ட் பாட்டில்கள் கொடுக்கறது, பானைகள், இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் வாரியம் அறிவிச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. இவங்க பண்றது அப்படியே திராவிட கட்சிகளோட நீச்சி தான். இவங்க ஒன்றும் ஒரு புதிய மாற்றம் கிடையாது, புதிய இதுவும் கிடையாது. களத்துல நிற்கிற நாம் தமிழர் கட்சி எந்தவித இலவச வாக்குறுதிகளும் கொடுக்காம ஆட்சி செயற்பாட்டு வரைவுன்னு ரிலீஸ் பண்ணி நாங்கள் எப்படி ஆட்சி பண்ணுவோம்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி எந்த இடத்துலையும் இலவசங்களோ காசுக்கு 1 பைசா கொடுக்காம இது வரைக்கும் 8.2% வாக்குகளை எடுத்திருக்காங்க. மேலும் மேலும் நாங்கள் வளருவோம் களத்தில். மக்கள் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு இலவசம் ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்குதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இருப்பாங்க. இப்போ நீங்கள் போய் வாக்கு கேட்குறீங்கன்னா அவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தானே எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ஒன்று வந்து மக்களுக்கு எது நல்லது அப்படின்னு மக்கள் வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து எனக்கு சரக்கு வேணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம சரக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்து எவ்வளவோ பேர் காசுக்கு கொடுத்து கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம் போகிறாங்க. இப்போ அவனுக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிற தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்னால சொசைட்டியே அதுக்கு வந்து அடமானம் வைக்க முடியாது. இப்போ இதே வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா, அதாவது உங்களுக்கு ஓட்டு கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் எடுத்துக்கோமே, அந்த 10 பேரில் ஒரு 6 பேர், மெஜாரிட்டியே வந்து 6 பேர் வந்து இலவசங்களை ஆதரிக்கிறாங்க, 4 பேர் மட்டும்தான் இலவசக்கு ஆதரவாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த 6 பேரும் 2-2 3 திராவிட கட்சிகளுக்கு பிரிஞ்சிடும். அப்போ ஒருத்தருக்கு உள்ள ஓட்டு எவ்வளோ? 2. ஆனால் மீதி உள்ள 4 வாக்கும் அப்படியே நாம் தமிழருக்கு சொலையாகலும். இது வந்து ஒரு அடிப்படையாக தவறான கூற்று. இந்த இலவசங்களை எதிர்க்கிறது மூலயமா நாம் தமிழருக்கு தான் மிகப்பெரிய அட்வான்டேஜாக களத்தில் அமையும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி வரைபாட்டு வெளிவு அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து. மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் அப்படின்னு எல்லா எலெக்ஷனுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எப்படி இந்தியாவுக்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குதோ அது மாதிரி நாங்கள் அரசியல் ஆட்சியை பிடிச்சா இந்த மாதிரி ஆட்சி நடக்கும் அப்படின்னு ஒரு புத்தகத்தையே வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வீடியோவாகவும் நம்ம மக்களுக்கு படிக்கிற பழக்கம் கொஞ்சமாக இருக்கிறதுனால வீடியோவாகவும் அதை வெளியிட்டு நாங்கள் எப்படியெல்லாம் ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஆட்சி இதில் நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கல்வியில் ஆரம்பிச்சு மருத்துவத்தில் ஆரம்பிச்சு எல்லாம் கேட்கலாம். கல்வி மருத்துவம் தான் ஏற்கனவே இலவசமாக இருக்கே, நீங்கள் மட்டும் என்ன இலவசம்னு புதுசாக கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே உள்ள கல்வி என்னதான் இலவசமாக இருந்தாலும் நம்ம ரெண்டுத்தையுமே பயன்படுத்துறது கிடையாது. நம்ம எல்கேஜியில் ப்ரைவேட்டில் 45,000 கொடுத்து ஆரம்பிக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு வசதியே இல்லைனாலும் நம்மளுக்கு பெருமைக்காகவும் இங்கே தரம் கம்மியாக இருக்கிறதுனாலும் அங்கே போய் சேர்க்குறோம். ஆனால் நாம் தமிழர் கட்சிங்கிறது கட்டமைப்பு ஃபுல்லாகவே வந்து கொள்கை ரீதியாக ஸ்ட்ராங்காக உள்ள கட்சி. எங்களுக்கு அடிப்படை தொண்டனுக்குள்ள ஒரு ஊழல் இல்லாமல் பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் என்ன நம்ம கரெக்டாக செய்யணுமோ அதை செய்வோம். ஆனால் வந்து நார்மல் இந்த சொசைட்டி திராவிடியன் சொசைட்டிலையும் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் என்ன ஆகும்னா எல்லாம் பணத்துக்கு பின்னாடி ஓடுற வெறும் பொம்மைகளாக தான் இருப்பாங்க. அவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நம்ம எஜுகேஷனையும் சரி மருத்துவத்தையும் சரி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே கோல் பணம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் அது கோல் கிடையாது. எங்களுக்கு முழுமையான நலன் எங்களுடைய மக்கள் மட்டும்தான். கடைசியில் உள்ள தொண்டன் பிரசிடென்ட் ஒரு வார்டு மெம்பராக எங்கள் கட்சியில் இருந்து வந்தால் கூட அவனுக்கு முதன்மையான நோக்கம் வந்து பணமாக இருக்கிறது. தமிழ் தேசிய கொள்கையும் மக்கள் நலனாக தான் இருக்கும். அது மாதிரி கல்வியையும் மருத்துவத்தையும் நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்களை தூய்மை பொறியாளர்கள் அது மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சில விஷயங்கள், திருநங்கைகளுக்கு தேவையான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் 5 தலைமைச் செயலகத்தை அண்ணன் வந்து உருவாக்குவேன், 5 தலைநகர்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ
இப்போ நம்மளுக்கு தெரியும் எல்லா மாவட்டத்தில் இருந்தும் சென்னைக்கு மட்டும்தான் நம்ம உடம்பெயர்ந்து வரோம் வேலை வாய்ப்புகளுக்காக. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம இங்கேயே வந்து எல்லா பணத்தையும் ரிசோர்ஸஸையும் கொட்டுறோம். மெட்ரோவுக்காக மட்டும் பல ஆயிரம் கோடிகள் தேவைப்படுது. கடைசியில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்காக அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இங்கே ஏன் இந்த சூழ்நிலை வருதுன்னா எல்லா மக்களும் ஒரே இடத்துல குவிகிறதுனால. அந்த சென்ட்ரலைசேஷனை டீசென்ட்ரலைஸ் பண்ணி 5 மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் தலைமையை அமைச்சு எல்லா வசதிகளையும் ஆட்சி அதிகாரத்தையும் வணிக செயல்களையும் அண்ணன் வந்து பரவலாக்கி எல்லாத்துலேயும் பண்ணுறது சொல்கிறதுனால இது வந்து ஒரு நார்மல் அரசியல் புரட்சி மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார புரட்சியாக இருக்கும். இனிமேலுக்கு யாரும் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்கள் வேலை பார்க்கணும், நான் வந்து சென்னை பெங்களூருக்கு போயிட்டு வேலை பார்க்கணும், அங்கே வந்து எனக்கு பிடிக்காத வேலையை ஃபேமிலியை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து இது இல்லை. இந்த நாம் தமிழர் ஆட்சி வந்து ஒரு ஆட்சி மாற்றம் இல்லை, அடிப்படை அரசியல் மாற்றம். நம்ம வாழ்க்கையே வந்து மாறிடும். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் காலேஜ் படிக்கிறது உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை உங்களுக்கு பிடிச்ச விதமாக படிப்பீங்க எங்களோட கல்வியில். அது முடிச்சுட்டு அந்த மாவட்டத்திலே என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கோ அந்த ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். அதே மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஆடு மாடுகளை அரசு வேலையை மேய்க்கிறது அரசு வேலைனா இல்லை மொட்டையாக ஆடு மாடை மேய்க்க விட்டுட்டு அதுக்கு அரசு வேலை கொடுத்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. ஆடு மாடு வளர்ப்பது அப்படின்னா அது ஒரு பெரிய ஃபார்ம் ஸ்ட்ரக்சரில் உருவாக்கிடுவாங்க அண்ணன். இப்போ டெல்டா மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கிராப்பு ஒரு மாடோ ஆடோ வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி பெரிய ஃபேக்ட்ரி அவுட்லெட் போட்டு அதில் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக அவருக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் ரீதியான ஒர்க் இருக்கும். என்னென்ன இன்னைக்கு இன்புட் வந்திருக்கு, மாடுகளுக்கு எவ்வளோ ஃபீடு சப்ளை பண்ணணும், எவ்வளோ அவுட்புட்டு, எவ்வளோ பால் வந்திருக்கு, எவ்வளோ விநியோகம் பண்ணணும். மெக்கானிக்கல் இன்ஜினியராக அதில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாய்லரு பைப்லைன்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு வேலை இருக்கும். இதே வந்து பிகாம் படிச்சிருக்கோம் அவங்க அக்கௌண்ட்ஸில் வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதில் வேலை இருக்கும். மாவட்டங்கள் ரீதியாகவும் அந்தந்த மண் வளத்தை சார்ந்து தொழிற்சாலைகள் அமைச்சு எல்லாரும் நம்ம இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஊர்லேயே செழிப்பான வாழ்க்கை வேலை வாய்ப்போட நம்மளால உருவாக்க முடியுங்கிறத இந்த ஆட்சி செயற்பாட்டு வரையும் நம்மளுக்கு வலியுறுத்துது. இப்போ கடந்த 50 ஆண்டுகளாக நம்ம அதிமுகவுக்கு மாற்றி வாய்ப்பளிச்சிட்டோம். 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது. அதனால நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதிகளாக இருந்தாலும் 234 தொகுதிக்கும் நம்ம ஆல்ரெடி வேட்பாளர்களை திருச்சி மாநாட்டில் 21ஆம் தேதி அண்ணா அறிவிச்சிட்டாரு. அந்த வேட்பாளர்கள் இப்போ களத்துக்கு உங்களை தேதி வாக்கு கேட்டு வருவாங்க. அதனால அனைவரும் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து 15 வருஷமாக களத்தில் போராடிக்கொண்டு இருக்கிற எங்களை திராவிட ஆட்சி எரிஞ்சு தமிழ் தேசிய ஆட்சிக்கு வழிவகுக்கணும் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம வாக்கு போடுறது அது மாதிரி எல்லாரும் ஏற்கலப்பை விவசாய சின்னத்துக்கு போடுங்க. இப்போ நம்மளோட வளர்ச்சியை சில பேர் பொறாமை கொண்டு பழைய நம்மளோட சின்னமான கரும்பு விவசாய சின்னத்திலையும் போட்டி போடுறதுக்கு நம்மளுக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகள் நடக்குது. தாவேக்கா சொல்லுவாங்க எங்களுக்கு எதிராக தான் எல்லாம் சூழ்ச்சி பண்றாங்க, நாங்கள் வளர்ந்துட்டோம்னு. ஆனால் உண்மையான சூழ்ச்சியும் துரோகமும் யாருக்கிட்ட நடக்குது அப்படின்னா நாம் தமிழருக்கு தான் நடக்குது. போன தேர்தலையும் எங்களோட விவசாய சின்னத்தை பறிச்சுட்டு மைக்கு சின்னத்தை கொடுத்தாங்க. இந்த வாட்டி அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாச்சு, அதனால எங்கள் சின்னத்தை பறிக்க முடியாதுன்னு நாங்கள் சொன்னால் இல்லை நாங்கள் அப்படியும் உங்களை டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு இன்னொரு விவசாய சின்னம் பழைய கரும்பு விவசாய சின்னத்தை இன்னொரு கட்சியில் கொடுத்து எங்களுக்கு எதிராக நெருக்கிட்டாங்க. அதனால மக்கள் அனைவரும் ஏற்கலப்பை விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறாங்க. நன்றிண்ணா.